இந்த பூவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல போய் தண்ணி இதுல ஒரு கனி கூட இல்லையே. நான் ஆசையா பழம் பறிச்சு சாப்பிடலான்னு வந்தேன். இதுல ஒரு கனியுமே இல்லை. இது அப்பா கிட்ட சொல்லி வெட்டி போட்டு இது அழகான பூவை வைக்கணும். தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மரத்துல பழம் பறிக்கலாம்னு வந்தேன். ஆனா இதுல ஒரு பழம் கூட இல்லைப்பா. இதை வெட்டி போட்டுருங்க. இல்ல வெட்டி போட்டுட்டு இதுல அழகான பூவை அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கு படைப்பு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. தேவன் வந்து பைபிள்ல வந்து ஒரு பூவை சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து சொல்லல. அதுக்கப்புறம் மரத்தை வைக்கலாமா நீயே சொல்லு. சரி. தோட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா தோட்டக்கார செழிப்பா தோட்டத்தை பார்த்துருக்கான். எவ்வளவு அழகான பூக்கள். நல்லா அழகா தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிருக்கான். ஆனா இந்த வருஷம் இந்த மரத்துல மட்டும் 3 வருடமா கடையே இல்லை. தோட்டக்கார என்னெல்லாம் பார்க்கலாம்னு தெரியல. ஐயா ஐயா என்ன பண்ண எல்லா நாளும் பத்தாவது பார்க்குறேன். இந்த நேரத்தில் மட்டும் கம்மி இல்லை. எதெல்லாம் காட்சியாக இருக்கா? நானும் நல்லா கடை கிளாஸ் நல்லா பார்த்துருக்கேன். அது காய்ச்சா படிக்கணும். அப்போ இன்னைக்கு அதை வெட்டி போட்டு நல்ல எதுவும் கடை காட்சி நல்லா பார்த்துருக்கேன். சரிப்பா, சொன்ன மாதிரி ஒரே ஒரு வருஷம் தரேன். அது நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கடை காய்க்கலன்னா வெட்டி போடணும். ஓகே? என்ன நீ மரத்தை வெட்டாம இந்த பூமியில வந்து இந்த மரம் தான் மனுஷங்க, இந்த தோட்டக்காரன் தேவை. இப்போ வந்து ஏசப்பா தாவின் கடையில எதிர்பார்த்தாரு. இப்ப என்கிட்ட அந்த ஆவின் கடையே இல்லையேப்பா. இப்ப ஏசப்பா என்ன வெட்டி போடணும். கவலைப்படாத. நீ டெய்லியும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணனா தாவின் கடையை நீயும் பெற்றுக்கொள்ளலாம். சரிப்பா.